எப்படி தூங்கிட்டு இருக்கு அவர் விடிஞ்சது கூட தெரியாம. அண்ணே அண்ணே இந்திரண்ணே. இந்திரி அண்ணே இந்திரண்ணே. என்னடா காலங்காத்தால வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்க? அண்ணே என்னண்ணே தம்பியை கடுப்புல வந்து உட்காந்துருக்கேன், நீ என்ன ஆனா தூங்கிட்டு இருக்கேன்ற. என்னடா உனக்கு கடுப்பு? ஏன்டா போட்டு இப்படி உழுப்புற புளிய மரத்தை உழுப்புன மாதிரி? லாஸ்டா போயிருந்தோம்லண்ணே. ஆமா, மழை வந்து எடுத்து விட்டுருச்சுண்ணே. சரி, அதுக்கு என்னப்பா? அதை நினைச்சாலே கடுப்பா இருக்குண்ணே. இன்னொன்னு, உனக்கு ஒரு மனுஷன் எத்தனை தடவைண்ணே ஃபோன் பண்ணுவான்? 4-5 தடவை கூப்பிட்றேன், ஃபோன் எடுக்க மாட்டேற. இன்னும் ரொம்ப கடுப்பாகி தான் இங்கே எந்திரிச்சு கிளம்பி வந்துட்டேன். என்னடா இத்தனை தாட்டி கூப்பிட்டு வச்சிருக்கிற? ஃபோன் பண்ணா எடுக்கிறியா? இப்போ என்ன பண்ணுன்ற? மன உளைச்சல் ஆளாயிட்டேன். சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். சரிண்ணே. இந்த மனுஷன் குளிக்க போனேன்னாரு, இன்னும் ஆளை காணா. பாப்பா கிளம்பலாமா? எங்கே போகிறோம்? எங்கே கூட்டிகிட்டு போகிற? சாப்பிட போகிறோம். சாப்பிட போகிறோமா? பொரிச்ச புரோட்டா சாப்பிட போகிறோம். என்னது காலங்காத்தால புரோட்டாவா? ஆமாம், உனே கடுப்பேத்தானே. சரி, அப்போ நீ இல்லை இருக்கிறதுனா இரு, நான் மாத்திரம் போயிட்டு வந்துடுறேன். சரி போ. இன்னொரு தாட்டி கேட்க மாட்டேன், வர்றதுன்னா இப்போயே கிளம்பிடு, இல்லாட்டினா வராதுன்னா நாங்கள் இப்போ. சரி போ போ போ, போயிட்டா ஒரு டே. இந்த மனுஷன் என்னங்கானா? என்னண்ணே போமா? இப்போதான்டா மேலே யோக்கிய மாதிரி பேசுனேன். போகலாம் வா. காலங்காத்தாலே புரோட்டா எங்கே கிடைக்குன்னு பார்க்குறேன். ஐந்தரேன்ல. சரி வா, வந்து தொலை. உன் வாய் என்ன வேணாலும் பேசுவேன். சரி வா வா வா, கோச்சுக்காத வா. அதாவது இப்போ அங்கே போகிறதுக்கு எப்படி ஒரு 1/2 hour 1 hourனாவது ஆகும். அதனால இவன் சொன்னான் பார்த்தீங்களா, அன்னைக்கு என்ன ஆச்சுன்றத இப்போ பாருங்கள். யாரா இந்த சைடு வழியை கண்டுபிடிச்சா? இங்கே ஒரு மழை பெஞ்சா இங்கிட்ட இருந்து தண்ணி வரும் போல பயங்கரமா. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். தண்ணி பயங்கரமாக போகுதப்பா. அமைதி சோலை ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ். ரொம்ப பயங்கரமான பாதையாக இருக்குது. வர்றவங்கெல்லாம் பார்த்து வாங்க. நெக்ஸ்ட் டைம் வர்றவங்களாம் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கான், யானை வருதுன்றாங்க. இதெல்லாம் இல்லைடா, ஏன்டா நீ? ஆனால் இந்த காட்டுக்குள்ளேயே நீ பேசுகிற பார்த்தியா? காளான் வந்துருக்கா? சுபாஷே, அந்த பந்தா என்னடா இப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அதாவது மலையிலேருந்து மேலே ஏறினா ஒன்றும் தெரியாது. நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம்.
அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே காமிச்சேன். இது வந்து 2வது வாட்டர் ஃபால்ஸு. இதை தாண்டி தான் அந்த ஏதோ சறுக்கிட்டு போகணுமா, அந்த இதெல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னான். இப்போ நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு 2வது வாட்டர் ஃபால்ஸை காமிக்கிறேன், அது நீங்கள் பாருங்கள் கொஞ்சம். இதுதான் அந்த 2வது வாட்டர் ஃபால்ஸ். இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் மழை பெய்கிற டைமு, யாரும் ரொம்ப அதிகமாக வராதிங்க, தண்ணி அதிகமாகவும் வருது. மழை பெய்ய ஆரம்பிச்சோம் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களை. ஆமாம், பயமுறுத்தி தான் அனுப்பி விட்ருக்காங்க. அதாவது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த டயத்தில் யாருமே வராதிங்க. வந்தால் வெயில் காலத்தில் வாங்க. போகலாமா? நல்லா இருக்கு இந்த இடம், ஒரு குளியல் போட்டு போகலாம். இங்கெல்லாம் குளிக்கக்கூடாது, வா வேற. நல்லா இருக்குண்ணே, ஆசையாக இருக்குண்ணே. நல்லா தான் இருக்கும். ஒரு சொர்க்கம் மட்டும் போட்டு வந்துடுறேனே. நல்லா தான் இருக்கும். இன்னும் நம்ம இந்த பாதையில் தான் போகணும். தம்பி இங்கேயே குளிக்கலான்றாப்புல. ஒரு 10 நிமிஷம் ஒரு குளியல போட்டு கீழே போய் போகிற மிச்சத்தை பார்த்துக்கலாமே. வேணாம், கிளம்பலாவா. நம்மள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, மழை பெஞ்சா இந்த ஃபால்ஸில் எதுலையும் குளிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் இங்கே இருக்குண்ணே, இந்த வழியில் வந்தோம். குளிக்கலை. இதானே அது? ஆனே காமிச்சு போயிடும். சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மாத்திரம் தான் வந்திருக்கோம். ஏன்னா கீழே வந்து எல்லாத்திலையும் சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டாங்க, இங்கே எங்கேயும் குளிக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா மழை காலன்றனால நாங்கள் வந்த டைம் கொஞ்சம் தப்பான டைம் போல். அங்கே இருக்கு பாருங்க. அதான் இந்த இதை தாண்டி அந்த வழியில தான் போகணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் மழை வருது. மழை வந்தால் எங்கேயும் நிற்காதீங்க, கிளம்பிடுங்க, தண்ணி வந்துடும் நாங்கள். அதனால இப்போ நாங்கள் கிளம்புறோம். இதா பாருங்க, இவ்வளோ பெரிய மரம் இந்த தண்ணியில் அடிச்சுட்டு வந்திருக்கு. அதிகமாக இல்லை, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து அடுத்த விளாக்ஸ் கண்டிப்பாக வர்றோம், குளிக்கிறோம், எல்லாத்தையும் போடுறோம். சொதப்பிருச்சு இந்த பிளான். ஃபைனலாக நம்ம கடைக்கு வந்துட்டோம். அதாவது எந்த கடைன்றதை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதாவது அந்த கடையில் இருக்க மேலே அந்த 2 இலை வச்சுருக்காங்க அப்படின்னா கடையில் வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுங்கன்னு அர்த்தம். சொன்ன மாதிரியே ட்ரீட் வச்சுட்டேன். நல்லா இருந்துச்சா? செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பொரிச்ச புரோட்டாவும் மட்டன் சுக்காவும். இந்த காம்பினேஷன் எங்கேயும் பார்த்துருக்கியா? நான் எங்கேயுமே பார்த்ததில்லை தமிழகத்திலே. நான் புரோட்டாவுக்கு ஃபேமஸான ஊர் நத்தம் தான்டா. நத்தம் தான் அப்படின்னு சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். ஆமாம், உனக்கு எப்படி இந்த கடை தெரியும்? அல்ல வந்து எழுப்புனில நீ. ஆமாம், ஒரு செல் எடுத்து பார்த்தேன்ல. ஆமாம், அப்போதான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சரி சொல்லிட்டு உள்ளக போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி புரோட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வரும்போது கடைக்கு வெளியே அந்த
இலை ஆமா போட்டிருந்தாங்கல்ல, தொங்க விட்டுருக்காங்க. அந்த கடை அந்த இலையை தொங்க விட்டுருக்க பார்த்தா தான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தமா. ஓ, அப்பதான் உள்ள வர முடியுமா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. நல்லா இருந்துச்சு. ஆனா நீ கூட சரி ஏதோ ஒரு தண்டக்கர்மாதனமான கடை கூட்டி போய் தான் வாங்கிற போட்டு நினைச்சே. உங்களே அருமையா இருந்துச்சு. பொட்டாவும் சுக்காவும் அந்த பிச்சு போட்டு அந்த குழம்ப ஊற்றி அப்படி இந்த புரோட்டாவை கொஞ்சம் அதை ஊறினோடனே கொஞ்சம் புரோட்டாவையும் ஒரு பீஸ் சுக்காவையும் எடுத்து சாப்பிட்டா அருமையா இருக்கு. சரி, தேன் மாதிரி இப்படியே உள்ள போகுது. இருக்கோம். இன்னும் அடுத்து ஜீரணம் ஆகணும்ல, அதுக்கு ஒண்ணு பண்ணுவோம். ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் சாப்பிட்டு பின்னாடி இப்படி வேப்ப மரத்தடியில் ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கு. காவானா புரோட்டா கடை, அந்த கடையில் தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மொத்தம் வந்து காலையில் 7 மணிக்கு வந்தால் திருப்தியாக சாப்பிட்லாம், குஸ்காவிலேருந்து எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து கடை வந்து இருக்கும். நம்ம சப்போஸ் கூட்டம் இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து 11 மணிக்கு மேலே வந்தாலும் கொஞ்சம் நம்ம ஏதோ சாப்பிட்லாம். ஆனால் வந்து குஸ்கா இருக்காது, தீந்துடும். கடை வந்து ரொம்ப பழமையான கடை, கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே ஒர்க் பண்ணுறவர் வந்து நான் 35 வருஷமாக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இங்கேயோ இருக்கிறவங்க கூட இந்த கடையில் வந்து தேடி வந்து சாப்பிட்டு போனாங்க. நம்ம வந்தப்போ 2 பேர் வந்தாங்க, பார்த்தியா இல்லையா? ஆமாம். சரி, ஓகே. இப்போ இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்த திரும்ப காட்டுறேன், வாங்க பயணிப்போம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவானா புரோட்டாவை முடிச்சுட்டு நேராக நம்ம திண்டுக்கல் கிளம்பிட்டோம். திண்டுக்கல் கிளம்பிட்டு போகிற வழியில் தான் நம்ம ஊர்னே பாலமேடு. சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்படியே பாலமேடு சைடு போய் வாடிவாசலை பார்த்துட்டு, அதாவது பாலமேட்லேயே ஃபேமஸ் இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா பால்கோவா தான். அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கேயும் வந்து பால்கோவா ரொம்ப ஃபேமஸ். அதனால இங்கே வந்து பால்கோவா வீட்டுக்கு வாங்கிட்டு இப்போ அடுத்து இன்னொரு கடைக்கு போகிறோம், வாங்க போகலாம். அதாவது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நத்தம் போகிற வழியில் கோபால்பட்டின்ற இடத்துல பால் பண்ணி சாப்பிட வந்திருக்கோம். அதாவது வந்து இந்த நத்தம் கோபால்பட்டியில் பால் பண்ணி தான் ரொம்ப ஃபேமஸ். அது இல்லாமல் இப்போ நிறையா கடையில் இப்போ வந்து போடுறதில்ல, ஒரு சில கடையில் மட்டும்தான் பால் பண்ணி போடுறாங்க. இப்போ நம்ம வந்திருக்க பால் பண்ணி கடை தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள்.